உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்தார். அந்த ஒரு கற்பித்தலுக்கு ஏற்றபடியே உலகமெல்லாம் நம்ம மருத்துவ பணி, கல்வி பணி, பொதுப்பணி போன்ற பல்வேறு தரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நம்ம கடந்த 2000 ஆண்டுகளாக பணி செஞ்சுட்டு வரோம். நாங்கள் ரீசெண்டாக செயின்ட் ஜோசப் ஹாஸ்பிஸ் கேர் போயிருந்தோம். அங்கே இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய முதியவர்களை பாதுகாத்து பராமரித்து வருகின்றார்கள். கடந்த 20 ஆண்டுகளாக இந்த ஒரு ஹோமம் நடத்திட்டு வராங்க. தமிழ்நாட்டில் 5 இடங்கள் இருக்கு. நாங்கள் போயிருந்தது பாலேஸ்வரம், அதாவது செங்கல்பட்டை தாண்டி உத்தரமேருக்கு போகிற ரூட்டில் இந்த ஒரு இல்லமானது அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் இன்டீரியர் தான் உள்ளதாக இருக்குது. நம்ம பங்குலேருந்து அற்புத அமலனை ஆலயம், நம்ம ஃபாதர், அப்புறம் பங்கு பேரவையில் இருக்கக்கூடிய ஒரு சில உறுப்பினர்கள், இளையோர் குழுவில் ஒரு சில உறுப்பினர்கள் எல்லோருமே சேர்ந்து போயிருந்தோம். ரொம்ப அற்புதமான அனுபவமாக இருந்தது. எங்களை நல்லபடியாக வரவேற்று நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ரொம்பவே நிகழ்ச்சிக்குரிய தருணமாக இருந்தது. உண்மையிலே மனசு ரொம்ப லேசாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஃபாதர் தாமஸ். இறக்கும் தருவாயில் உள்ள அனாதைகளுக்குள்ள காப்பகங்கள் தமிழ்நாட்டில் 5 இடத்துல வச்சுருக்கிறோம். மொத்தம் 600 பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. வாரத்தில் 2-3 பேராவது இறந்துக்கிட்டு இருப்பாங்க இடத்துல. ஸோ திஸ் இஸ் palliative கேர் ஃபார் த dying destitute. குடும்பத்திலிருந்து யாரையும் எடுக்க மாட்டோம். ஆதரவற்ற அனாதையாக பேண்டு நாரி புழு பிடிச்சி மனித மாண்பு இழந்து ரோட்டோரமாக, ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்டில், பிரிட்ஜுக்கு அடியில் கிடந்து சாகக்கூடிய வாய்ப்புள்ளவர்களை மட்டும் போலீஸ் மெமோடு நாங்கள் எடுத்து பராமரிக்கிறோம். இந்த கடந்த 20 வருடங்களாக நாங்கள் இந்த சேவை செய்கிறோம். 5 இல்லங்களில் திண்டுக்கல், உத்திரமேரூர், தாம்பரம், வேலூர், பாண்டிச்சேரி, இந்த 5 இல்லங்களில் சேர்த்து 600 பேர் இருக்கிறார்கள். இவங்க எல்லாரும் இறக்கும் தருவாயில் உள்ள அனாதைகளாக இருக்கிறார்கள். இந்த 20 வருஷமாக 8500 பேர் இந்த 5 இல்லங்களிலேயும் இறைவனடி போயிருக்கிறார்கள். அந்த 8500 பேரையும் எங்கள் பர்பஸ் பில்ட் ரீயூசபிள் சிமெட்ரியில் நல்லடக்கம் செய்திருக்கின்றோம். இது உண்மையிலேயே எங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய ஒரு காரியம். தற்போது நாங்கள் எஃப்சிஆரை இழந்து வெளிநாட்டில், நான் இங்கிலாண்டில் ஒரு டயசிஸில் ஃபாதராக இருக்கிறதுனால என்னுடைய முன்னாள் பங்கில் இருந்தெல்லாம் மக்கள் எனக்கு உதவி செஞ்சுட்டு வந்தாங்க. ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் 12 லட்சம் ரூபாய் அனுப்பிட்டு இருந்தாங்க கடந்த 19 வருடங்களாக. ஆனால் இப்போது பிஜேபி கவர்மெண்ட் எங்களுடைய எஃப்சிஆரை கட் பண்ணிட்டாங்க. 12 லட்சம் ஒவ்வொரு மாதமும் கடந்த 1.5 வருஷமாக. என்ன செய்வது? 45 ஸ்டாஃப், பெய்டு ஸ்டாஃப் இருக்கிறாங்க. 9 ஆம்புலன்ஸ் ஸ்டூடெண்ட், 5 பெரிய இன்ஸ்டிடியூஷன் நிர்வாகம் பண்ணணும். எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், எவ்வளவோ செலவுகள். அந்த செலவெல்லாம் எப்படி சமாளிப்பதென்று நான் உண்மையிலேயே பயந்துக்கிட்டு இருக்கும்போது 75 வயசு எனக்கு. இந்த 75 வயசுலேயும் துணி போட மீண்டும் இறைவன் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து இந்த சேவை தொடர்வதற்கு ஒரு ஏவுதலாக இருந்திருக்கிறது எஃப்சிஆரை கட்டு. வெள்ளைக்காரனுடைய டால் நின்று போனால் என்ன? 97% இந்துக்களும் முஸ்லீம்களும் மற்ற மதத்தினரும் உள்ள இந்த நாட்டில் அடிப்படையான கிறிஸ்துவம் என்னவென்று செயல் வடிவத்தில் செஞ்சு காட்டக்கூடிய இந்த நிறுவனங்கள் நிற்கக்கூடாதென்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நினச்சா வெள்ளைக்காரனுடைய டோல் தேவையில்லை, நாமே நம்முடைய ஏழைகளை பராமரிக்க முடியும் என்பது தான் என்னுடைய மெசேஜ். நான் போகிற பங்குகளிலெல்லாம், கோயில்களிலெல்லாம் இதே தான் எடுத்து கூறுவேன். மக்களும் உற்சாகமாக எனக்கு ஆதரவு தருகிறார்கள். எனவே தான் இந்த 1.5 வருஷமாக ஒரு ஸ்டாஃபையும் பணம் இல்லை போயிட்டு வாங்கன்னு பிரித்து அனுப்பினதில்லை. ஒரு ஆம்புலன்ஸ் நான் விற்றதில்லை. 600 பேஷண்ட்ஸ் அன்னைக்கு இருக்காங்க, இன்றைக்கும் அதே 600 பேஷண்ட்ஸ் இன்டேக் எல்லாம் பாதிக்காதபடிக்கு. அதே மாதிரி இங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸ் எதுவும் குறைக்காமல் துணிச்சலாக நிறைவோடு நாங்கள் நடத்தி வருகிறோம். இதுக்கு பொதுமக்களுடைய தாராள உள்ளம்தான் காரணம். எனவே இந்த வாய்ப்பு தந்து உங்களோடு என்னுடைய சேவை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு தந்த இந்த குழுவுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் இறை ஆசிரியரும் உங்களுக்கு என்னைக்கு இருக்கிறது. காட் பிளஸ் யூ.
திருப்பதி பில்டிங். மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பாரதத்தின் சொந்தக்காரர் இதன் உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாகினார். கண்டு கொண்டார் தனது ஜீவனை எனக்கும் அளிக்கும் ஜீவன் வைத்துக் கொள்ளுரைத்தார். நமது ஜீவன் அது மாதிரி கிரிட்டிக்கலாக இருக்கும். கிரிட்டிக்கல் இந்தியா அது வார்டு பார்த்த மாதிரி இது ஜென்ஸ் வார்டு. இப்போ டீ குடிச்சு எல்லாம் வராங்க. இப்போ டீ டைம் ஈவினிங்கு, அதனால கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்து டீயை குடிச்சிட்டு காஃபி இல்லை பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு உள்ளே வந்து படுத்துருவாங்க. இவங்க எல்லாமே அந்த வெளியில் அனாதையாக இருந்தவங்க எல்லாருமே டைங் ஸ்டேஜ்லேருந்து க்யூர் ஆன பிறகு இங்கே ஷிப் பண்ணுவோம். இப்போ அந்த வார்டுக்கு இந்த வார்டுக்கு வித்தியாசம் பார்த்தீங்க இல்லையா? ஆமாம், அங்கே ஃபீடிங் பண்ணணும். இவங்க கொடுத்தா சாப்பிடுவாங்க. அங்கே பால் கஞ்சி எல்லாம் குடிக்க வச்சு வாயில் ஊற்றுவாங்க. அந்த சிப்பு வாடுவாங்க. அதனால அங்கே கேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கனால அவங்களை அங்கேயே வச்சு போட்டா அவங்களால எழுந்துக்க முடியாது. இல்லை, கொஞ்சம் பேரால் செய்ய முடியும், கொஞ்சம் பேரால் செய்ய முடியாது. நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதனால நம்ம எந்த வாடாக இருந்தாலும் நம்ம ஆள் உள்ள இல்லாமல் ஒன்றும் பண்ணலாம். காலையில் வந்து உடம்புல பீ மூத்தமாக தான் இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் தொடச்சி வாடணும். அதெல்லாம் காலையில் எழுந்த உடனே ராகி கூடு இல்லை கம்பல் கூடு எல்லாம் கூடை கொடுத்துரும். ஏன்னா அந்த கூடை கொடுத்து குளிப்பாட்டி டயப்பர் மணி 10 ஆகிடும். ஸோ அவங்க பசி தாங்க மாட்டாங்க. அதனால கூடை கொடுத்து டயப்பர்லாம் மாட்டி கொடுத்து திரும்ப பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் லஞ்சு, அதுக்கப்புறம் சாப்பாடு. வேறு எதுவும் கிடையாது. டிவி பார்த்துருப்பாங்க, படுப்பாங்க, அவங்க பாட்டி மதியாக கிடப்பாங்க. அப்புறம் மட்டும் போயிடும். ஸோ இது சிக்கு வாடுப்பாங்க. ஸோ இது நம்ம இவங்களை குளிப்பாட்டி ரெடி பண்ணி திரும்ப அவங்களை படுக்க வைக்கணும். மேலே பார்த்தது லேடிஸ் சிக்கு வாடுற மாதிரி இது ஜென்ஸ் சிக்கு வாடு. அதே மாதிரியா? ஆமாம், மேலே இருக்கிற மாதிரி படுக்க படிக்க இருப்பாங்க. இது நல்லா அடிச்சு அங்கே மாற்றிடும். இது எம்ஏ எங்கள் வேலை கூட ஸ்டூடெண்ட் தான். நீங்கள் எம்பி இங்கிலீஷ் எம்ஏ சைக்காலஜி லைலா ஸ்டூடெண்ட். very happy to see after 30 years. இருக்கும். இது கீழே 25 அடி ஆழம் போகும். இது கீழே 25 ஆழம் 24 அப்படியே லைனாக போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ கிட்டத்தட்ட இதில் 2500 மாடிக்கு மேலே போட்டோம். எங்களால் தள்ள முடியல. போன்லாம் உள்ளே இருக்க சில பேர் போனை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அதெல்லாம் சும்மா கதை. இது ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லானதுனால நாங்கள் அடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா கல் மேலே பாடியை வச்சுருவோம். ஏன்னா கொண்டு வந்து அனைத்து மதத்துக்குள்ளே ஒரு பிரார்த்தனை பண்ணி இந்த ஃப்ளவர் எல்லாம் வச்சு அவரை கொண்டு வச்சு உள்ள சாதாரண நாங்கள் எந்த கஃபீன்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு புடவை பெட்ஷீட் இதே இருக்கும். இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு 2500 பாடி மேலே போட்டனால அந்த போன் உள்ளே போய் விழலை, ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இந்த கழிவு தண்ணி இருக்குல்ல, அது கீழே பக்கா கான்கிரீட் கட்டியிருக்காங்க 1.5 அடிக்கு. ஸோ அந்த கழிவு தண்ணி வெளியே போகாது. வெளியே மழை பெஞ்சா தண்ணி உள்ளே வராது. ஒரு சேஃபஸ்ட் மெத்தட். ஸோ இதனால தான் இந்த சிஸ்டத்தை வச்சு தான் நம்ம பொருளை கலப்பினானுங்க. ஏன்னா இந்த நம்ம ஊரில் ஏன் அப்படின்னா ஜாதி கலாச்சாரம். ஒரு ஜாதி பாடி இன்னொரு ஜாதி மேலே வைக்க மாட்டோம். அதனால கிராமத்துலாம் கிடையாது. இப்போ கிராஜுவலாக வந்துட்டு. பட் கேரளாவில் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒரு மாதிரி வச்சு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு டூப் கொடுத்துருக்குறாங்க. அவங்க இதை மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது சயின்டிஃபிக். ரோம், இட்டாலி அண்ட் கேரளாவில் இருக்குது. நம்ம நாட்டில் எங்கள் ஊரில் மட்டும் தான் அதை வச்சுருக்கோம். சென்னை கீழ்பாக் கார்டனில் இருக்குது. அதுவும் கேஸில் மென்ஷன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது சுடுகாட்டில் இருக்குது, நீங்கள் இன்ஸ்டியூஷனில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் ஜட்ஜி காஞ்சிபுரம் கலெக்டர் முதல்ல என்ன பண்ண ஸ்டே கூட பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் அதை உடச்சி தாராளமாக பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு டெத்துனா பரவாயில்ல, 2 டெத்து முன்னது எங்கே போய் பண்ணணுண்டுவாங்க. அப்படி சரி நீ செய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களால் செய்ய முடியாதுன்னால. அப்போ அது பணம் பதவி அதிகாரம் உன்னால் செய்ய முடியாது, தனிமனை செய்ய துன்புறுத்துறேன். வாட் இஸ் த பேக்ரவுண்ட் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் அவங்க கிராண்ட் பண்ணி திரும்ப எங்களை செய்ய சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு இது ஃபுல்லாக ஆனதுனால இதை நாங்கள் முதல்ல இது வந்து கட்டுறதுக்காக இதை வச்சுருந்தோம் படிக்கட்டு. இது வழியாக தான் இறங்கி எலும்பு வந்து இது பண்ணுறாங்க, அது பண்ணுறது. இதை ஃபுல்லாக அடிச்சிட்டோம். எதுக்கு அதை கட்டுறதுக்காக, அதாவது இது ஃபுல்லாகிட்டு இதை கட்டுறதுக்காக இங்கே இப்போ இதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் பண்ணிட்டு இருக்கோம். அதை இப்போ இது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரொட்டேஷன் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி
இது அப்படியே வச்சு பூசிடுவோம். ஆமா வச்சு பூசி கல் இருக்கு பாருங்க, அந்த கல் உடஞ்சுன்னா அந்த கல்லை வச்சு பூசிட்டு பாடி அப்படியே அதை இந்த சூரியனுடைய உக்கிரகம் பட தண்ணி வெளியே வரும், ப்ளஸ் சாப்பிடும், அதுக்கப்புறம் போன் ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு போய் கீழே வரும். அந்த வெறும் போன் மட்டும் உள்ள போய் விழுந்துரும். ஆமா இது அந்த அளவுக்கு ஸ்லோப்பா இப்படி இருக்கும் கேப்ரா கல். ஆமா கீழே ஆழமா இருக்கு, 25 அடி ஆழம் போகும், தனித்தனியா போகும். சரி இறந்தாலும் ஃபார்ம் 2A, அதாவது நம்ம எங்கேருந்து வந்தாரு ஏது வந்தாரு எல்லாம் போலீஸ் போகும்போது நடக்கும் இல்லையா, சென்னையா விழுப்புரம் எழுதிருக்கும். ஃபார்ம் 4A டாக்டர் வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுப்பாங்க, ஃபார்ம் 4 சைன் பண்ணி கொடுப்பாங்க. இது 15 நாளுக்குள்ள ஒரு மனிதன் இருந்து 15 நாளுக்குள்ள இப்போ ஒரு வாரத்தில் 8 பேர் சாகுறாங்க 6 பேர் சாகுறாங்கன்னா இதை கம்பைன் பண்ணி விஏவுக்கு ரிஜிஸ்டர் போட்டு வித் அக்னாலஜி டியூவில் அனுப்பிச்சிருவோம். அனுப்பிச்ச பிறகு அவர் என்ன பண்ணுவாரு, கம்ப்யூட்டரில் போட்டுவார். நாங்கள் யாருக்கும் டெத் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம், நாங்கள் யாருக்கும் வாங்க மாட்டோம். சப்போஸ் 100ல் வேணும் 1-2 பேர் வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ண இந்த நம்பர் பண்ண நம்பர் இங்கே வந்து இறந்தாங்கன்னு தான் கொடுப்போமே தவிர இவர் தான் சொந்தக்காரெல்லாம் கொடுக்க மாட்டோம். அவன் போய் விஏவுக்கிட்ட என்ன பார்த்துக்கிறது வந்து டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் நாங்கள் யாரையும் இங்கே இறந்ததுக்கப்புறம் அந்த கொஸ்டின் அரைஸ் ஆகுறது இல்லை, அதாவது மாற்று இதுக்கு கொண்டு போகணும் போஸ்ட்மார்ட்டம் இல்லைப்பா. அதுக்கு தான் இது டைங் லிஸ்ட் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். பர்மிஷன் முதல்ல வாங்கிட்டோம். ஹாஸ்பைஸ்னாலே இப்போ உள்ள வர்றப்பயே வந்துட்டு அது மாதிரியான இதோட வர்றாங்க. ஆமாம், அதுக்கு தான் நாங்கள் எழுதிய வாங்குறது. அதாவது கவர்மெண்ட் சம்மரியில் வந்து திஸ் பேஷண்ட் சென்ட் டு சென்ட் ஜோசப் ஆஸ் பேலியேட்டிவ் கேர், we don't do any investigation treatment அப்படி கொடுத்துட்டு அதே மாதிரி ஆரம்ப லெட்டர் கொடுத்துட்டு இவங்களுக்கு யாரெல்லாம் உற்றா உறவினர்லாம் சொல்லி எழுதி கொடுத்துருவாங்க. போலீஸ் மெமோவில் என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி நோய் நொற்ற நிலையில் இருக்காங்க, யாரும் இல்லாத அனாதையாக இருக்காங்க, இறந்தாலும் கொண்டாலும் தெரியப்படுறது தேவையில்லை அப்படின்னு தூக்கி கொடுத்துருவாங்க. அப்போ இந்த கண்டிஷன் இந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது நம்ம துணிச்சலாம் செய்யணும். ரிஸ்க் தான். அதுதான் யார் வேணா ரைஸ் பண்ணலாம், நீ தான் புத்தி தான். இப்போ 8500 பேரை ஃபாதர் பார்க்காத சேலஞ்ச் ஆகணுமா எங்களுக்கு அந்த 2018 அடியா எல்லாம் வந்து நூடல்ஸ் ஆடணும் இல்லை. பட் அதெல்லாம் ஒரு கிராஸ், அது ஒரு கிராஸ் தான். அந்த கிராஸ் நிற்காது. சஃபர் தான் நமக்கு கஷ்டம். இது கிராஸ் நம்ம நல்லது செய்யும்போது நம்ம ஏன் பயப்படணும். ஸோ அந்த மாதிரி இப்போ யாருன்னா வந்தாங்கன்னா மேலே போய் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவாங்க. அங்கே ஸ்டேர் கேஸ் இருக்கு, 1-2 பேர் தெரிஞ்சவங்க யாரா வந்தாங்கன்னா மேலே போய் ஜெபிச்சுட்டு அப்படியே கீழே வந்துடுவாங்க. கேட்டு நிற்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களே அவங்க பண்ணிக்கினது, நாங்கள் எதுவும் பண்ணலை. ஸோ அதனால் போலீஸ் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட். இப்போ எங்களுக்கு ஃபாதருக்கு எல்லாம் நாங்கள் போலீஸோட கமிஷன் ஆஃபீஸர் டைப் வாக்கி டாக்கி மாதிரி எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். யாரும் எடுக்கலையோ அந்த நபரை மட்டும் எங்களுக்கு போடுவாங்க. நாங்கள் ஓகே பண்ண உடனே அவங்களே மெமோ போட்டு போலீஸோடைய வண்டியிலே வரும், போலீஸ் ஆம்புலன்ஸ் வச்சுருக்கோம், அதுலேயே வந்து எடுத்துகிட்டு வந்து இறக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. அதனால் அது ஒரு ரேப்போ இருக்குது நமக்கு. அதனால் போலீஸ் நமக்கு நல்ல ஒரு கோஆப்ரேட்டிங்க. அதனால் போலீஸ் நம்ம யாரும் சாலினி உங்களை கூப்பிட்டு ஒரு லேடி வந்துட்டு செட்பட் பக்கத்தில் பஸ் ஸ்டாப்பில் ஒரு லேடி வந்து இறந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டு உங்களோட நம்பரை சோகன் வழியாக வாங்கி கொடுத்து நீங்கள் அதுக்கு வந்துட்டு அட்வைஸ் கொடுத்து ஒரு முஸ்லீம் குரூப் ஒன்று வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க தான் அந்த பாடி எடுத்துகிட்டு போனாங்க. அஸ்வின், அது ஒரு அனுபவத்திலே நாங்கள் வருவதற்கு நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேர் தீர்ப்புக்காக காத்திருக்கிற ஒரு இடத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இவருடைய ஆன்ம இலைப்பாட்டுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த தேவனை உமக்கு மட்டுமே தெரியும், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இவர்களுடைய ஈடேற்றத்திற்காகவும் மீட்புக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு நீர் அவர்களுக்கு நித்திய இலைப்பாட்டியை வழங்குவீராக. உம்முடைய நித்திய ஒளியானது அவர்கள் மேல் எப்பொழுது நிலைத்திருக்கும். ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர் மேல் வீசுவதாக. நித்திய இலைப்பாற்றி அளித்தருளும் ஆண்டவரே, நித்திய இலைப்பாற்றியை இவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, நித்திய இலைப்பாற்றியை இவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். ஸோ இங்கே எல்லாம் மாமரம் எல்லாம் இருக்குது. இன்னும் இங்கே போயிட்டு திரும்ப அந்த சைடு அந்த தென்னை மரம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம ஏரியா தான். ஸோ எல்லாமே கார்டன் இது மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இங்கே இருக்க விளையிற பொருள் எல்லாமே இங்கே தான். நாங்கள் எதுவும் வெளியே கொடுக்குறதில்ல, ஒருமே வெளியே போகாது, எல்லாம் தாத்தா பாட்டிங்களே கொடுக்குறோம். ஸோ பிள்ளைங்களே தான் பார்த்தோம், வெளியே யாரும் இல்லை. காலையில் 6 மணிக்கு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வார்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் திரும்ப தோட்ட வேலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வார்டுக்கு வந்துடும். மிஷின் இது நம்ம இவங்க டெய்லி என்ன பண்ணோன்னா அந்த டாய்லெட் பார்த்து போயிட்டே இருப்பாங்க, அதை கையில் துவைக்க முடியாது. ஸோ 150 பேர் துணி இதில் போட்டுட்டு சர்ப் பவுடர் போட்டு அங்கே டைமர் ஆன் பண்ணிட்டோம்னா ஒரு ½ hour என்ன பண்ணோம், அந்த டாய்லெட் பார்த்து பிரித்து எடுத்துடும். இதை நாங்கள் திறந்து விட்டுட்டா இந்த தண்ணி தோட்டத்துக்கு போயிடும்.
திரும்ப என்ன பண்ணுவோம், ஒரு 1/2 hour போட்டு சர்ஃப் பவுடர் போட்டு போட்டால் கையில் துவைச்ச மாதிரி ஆகிடும். எடுத்து காய போட்டு திரும்ப போட்டு 2 டைம் போடுங்க. ஆமாம் 2 டைம். ஏன்னா ஃபஸ்ட்டு பிரித்து எடுக்கும், அதுக்கப்புறம் தான் இதுவாகும். அதாவது என்ன காரணம் அப்படின்னா, எம்எஸ்டடி படித்த பையன் ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை. அதனால அப்படியே போயிட்டேன். இப்போ அதனுடைய பணி எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிக்கும். அந்த பணி நான் சென்னை தான் படித்தேன். வாஸ் அன் ஆர்னித்தாலஜிஸ்ட். ஆர்னித்தாலஜிஸ்ட்னா என்ன அர்த்தம்? பறவைகள். வெரி குட். பறவைகளை பற்றி படிக்கிற ஒரு சயின்டிஸ்ட். ஜீன் ஹூசன். She was dying in 2013 of cancer. அப்போ கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அப்போது என்னுடைய ட்ரஸ்டி ஒரு ஆள் இங்கிலாண்டில், டேவிட் என்றவர். அவருடைய ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் அவர், இந்த அம்மா. அதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணிக்கலாங்க. ஸோ அவங்க ஸ்பின்ஸ்டராகவே இறந்துட்டாங்க. ஸோ இறக்குற நேரத்தில் டேவிட் அங்கே போய் இந்த அம்மாவை பார்க்க போனாங்க. அப்போது அந்த அம்மா இவர்கிட்ட, டேவிட், என்னுடைய சொத்து பூரா 25 புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு பேர்ட்ஸை பற்றி. அண்ட் ஷி ஹாஸ் ஹவுஸ் இன் இங்கிலாந்து, இன் அமெரிக்கா, இன் கேனடா, 3 இடத்துல வீடெல்லாம் இருந்துச்சு. பெரிய பணக்காரி. ஸோ சாகிற நேரத்தில் டேவிட் அங்கே வந்தாப்புல, டேவிட், என்னுடைய சொத்து பூரா 8 சேரிட்டிஸ்க்கு, ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சிருக்கிறேன். ஆனால் எனக்கு என்னமோ திருப்தி இல்லை. நம்பர் 9 இஸ் த பர்ஃபெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ். ஐ வாண்ட் 1 more. அப்போ டேவிட் சொன்னார், நான் இந்த மாதிரி ஃபாதர் தாமஸனுடைய எல்லா 5 இல்லங்களும் போய் பார்த்துட்டு வந்தேன். ஐ ஆம் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டீஸ் தேர். ஐ கேன் ரெக்கமெண்ட் தட் யூஸ். அப்போ அட்ரஸ் எழுதி வைக்க சொன்னாங்க, எழுதி வச்சுட்டு அதுக்குள்ளே ஷீ வென்ட் பேக் டு ஸ்லீப். காரணம் 2 நாளில் இறந்துடுறாங்க. ஸோ 2 நாள் கழித்து இந்த மாதிரி இந்த அம்மா இறந்தாச்சுன்னு கேள்விப்பட்டுருவாங்க. இவர் நினச்சார் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக அன்றைக்கி மத்தியானம் அவர் முழிக்கும்போது அந்த அட்ரஸை பார்த்து தன்னுடைய லாயரை கூப்பிட்டு தன்னுடைய வில்லை மாற்றி 8 பேருக்குன்றதை 9 பேருக்காக மாற்றி 9வது எங்கள் இடத்த போட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் 2.5 கோடி ரூபாய் எப்போ 2013 கிடச்சிருச்சு. அதை வச்சு தான் இது கம்ப்ளீட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கும்போது கரெக்டாக கடவுள் இந்த அம்மா மூலமாக எங்களுக்கு அந்த பணம் 2.5 கோடி ரூபாய். இது என்னுடைய கவிதை. இயற்கையில் இறைவனை கண்ட நீ. காரணம் இவங்க என்னவா இருந்தாங்க, ஆர்னித்தாலஜி, பறவைகளை பற்றி வாழ்க்கை பூரா இயற்கையில் தான் இருக்காங்க. பறவைகளை பார்த்து ஸ்டடி பண்ணி அவங்க பிஹேவியர் பேட்டர்ன், ஹாபிட்டாட் பேட்டர்ன் எல்லாம் கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்ட். ஸோ இயற்கையில் இறைவனை கண்ட நீ ஏழையில் தெய்வத்தை வரைந்தாய். சாவிலும் ஜீவன் என்று அனாதையை வாழ வச்சு சாகும்போது சாகிற நேரத்திலேயே அனாதையை இங்கே இருக்கிற அனாதையை வாழ வைத்தாயே. எழிலாமும் இயற்கையோடு வணங்குகின்றோம் நினைவையே. இது என்னுடைய கவிதை. இறக்கின்ற அனாதைகள் காளேஸ்வரர். இதே மாதிரி அந்த பக்கம் இங்கிலீஷில் ஒன்று. காரணம் இங்கே வெள்ளக்காரன். ஏழையின் சிரிப்பில் நம்மால் இறைவனை காண முடியும். தொடர்ச்சியாக இந்த ஒரு சமூக பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்வது நிச்சயமாக இந்த ஒரு பணி தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு உதவியாக இருக்கும். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேலும் இந்த வீடியோவில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச உதவிகளை பணமாகவோ பொருளாகவோ இல்லை உங்களுடைய நேரத்தையோ இவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக நிச்சயமாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மால் பெற முடியும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அதை கற்பித்திருக்கின்றார். அதன்படி வாழ்வதே சிறந்த வழி. ஆகையால் உங்களாலான உதவிகளை இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று என்னுடைய சார்பாக நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.